பிரீத்தம். சென்னையிலேருந்து சாலிகிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க அது ரொம்ப கேப் ஆகிடுச்சு. என்னோடய பாப்பா வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. அதே ஸ்கூல்லையே ஒரு டீச்சராக போகணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் அங்கே போகணுன்னா என்னமோ டிஎல்எம், சார்ட் ஒர்க் அது மாதிரிலாம் சொன்னாங்க. டிஎல்எம்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் ஃபஸ்ட் டைம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்போ வந்து கரெக்டாக என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அப்போ தான் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பராக கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஃபேஸ்புக் பார்த்தேன். ஃபேஸ்புக் பார்த்துட்டு சீதா மேம்க்கு தான் கால் பண்ணேன் மார்ச் மந்த்து. ஃபஸ்ட்டு கால் பண்ணி எல்லாமே என்கொயர் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. என்ன பண்ணலாம், கரெக்டான ஸ்டெப்பா என்னன்னு தெரியல. ஸோ அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறப்ப ஒரு ஜூன் மந்த் இருக்கும். அப்போ தான் வந்து இல்லை நம்ம ட்ரை பண்ணுவோம், இந்த இன்ஸ்டியூட்டில் போவோம், நம்மளால முடியும் அப்படின்னு கால் பண்ணி ஜாயின் பண்ணேன். என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். இப்போ ஒரு இன்டர்வியூ போனேன்னா கண்டிப்பாக நான் செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்திருக்கு. அது எல்லாமே நம்மளுடைய டீம் அகாடமிக் அசிஸ்டண்ட், பிரின்சிபல் மேம், சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் மேம். அது மாதிரி எந்த டைமில் நம்ம கால் பண்ணாலும் உடனே எடுத்து அட்டன் பண்ணுவாங்க, உடனே நம்மளுக்கு டவுட் கிளியர் பண்ணுவாங்க. ஒன் டைம் வந்து நான் பிபிடி வந்து நானே வந்து 1:30 மணிக்கு தான் சப்மிட் பண்ணேன். பட் மேம் வந்து உடனே ஒரு 15 மினிட்ஸில் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் டீம் எஜுகேஷனில் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு. தேங்க்யூ.